அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நாம் போடுகின்ற கோலம்தான் நமக்கு கடனை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், அது உண்மைதான். எதனால், எதற்கு அப்படின்றத நாம் பார்க்கலாம். என்னடா இது, நாம் கோலம் போடுறோம், இது ஒரு லக்ஷ்மிகரம் இல்லையா? இதன் மூலமாக நமக்கு ஏன் இந்த கடன் ஏற்படுகின்றது? முன்காலங்களில் யாரும் இந்த அளவுக்கு கடன் அவஸ்தையில் அவதிப்படவே இல்லை. ஆனால் இப்பொழுது கடன் இல்லாதவர்கள் யாராவது ஒருவரை நம்மால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம் கடன் வாங்குகின்றோம். அதற்கு காரணம் இதுவாகவும் இருக்கலாம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். காலம் போக 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 நாம் நம்முடைய பழங்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் செய்ததை மறந்து நவீன உலகத்தில் நாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். ஒரு நிமிடம் நின்று பின்புறம் திரும்பி பார்த்து நாம் என்ன தவறுகளை செய்கின்றோம், நம்முடைய முன்னோர்கள் எதை செய்தார்கள், நாம் அதை ஏன் செய்யவில்லை, எதனால் நமக்கு இப்படி ஏற்படுகின்றது அப்படின்னு ஒரு 5 நிமிடம் அமர்ந்து ஆலோசிக்கின்ற அந்த நிலையில் கூட நாம் இல்லை. முன்காலங்களில் மார்கழி மாதம் அப்படின்னாலே, அதாவது அந்த ஒரு சாணத்தை போட்டு நல்லா கரைச்சி தெளித்து கோலம் போடுவார்கள். இப்பொழுது இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு நான் சொல்லலை, ஆனால் ஓரளவுக்கு நாம் மாற்றிக்கலாம். அதுதான் நான் இங்கே உங்ககிட்ட சொல்ல வர்றது. அப்போ பார்த்திங்கன்னா கோல மாவு இருக்கும். அந்த கோல மாவில் கொஞ்சமாக பச்சரிசி மாவை கலந்து கோலம் போடுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா வெறும் பச்சரிசியிலேயே கோலம் போடுவாங்க. வெறும் பச்சரிசி நாம் மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது கொஞ்சம் அதாவது ரொம்ப மாவாக இல்லாமல் கொஞ்சம் ரஃப்பாக நாம் அரைச்சி கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னா பச்சரிசி மாவிலேயே நாம் கோலம் போடலாம். சாணம் தெளித்து பச்சரிசி கோலம் போட்டால் அது அப்படியே இழுத்து கொண்டு அப்படியே நிற்கும். ஆனால் இப்போ நாம் அந்த மாதிரி கோலம் போடுறது கிடையாது. நிறைய கோலக்கட்டிகள், வண்ண வண்ணமான கோலக்கட்டிகள், வண்ண வண்ணமான கோல மாவுகள் இதெல்லாம் வந்த பிறகு எதற்காக நாம் கஷ்டப்படணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இது சரிதான். ஏன்னா நாம் மட்டுமே செய்யும்போது மற்றவர்கள் செய்யலை அப்படின்னா நாம் ஏன் செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணும். இது சரிதான். இருந்தாலும் ஒரு நிமிடம் ஆலோசனை செய்து நாம் ஓரளவுக்கு மாற்றிக்கொள்ள பிரயத்தனத்தை செய்யும்போது அது நமக்கு நன்மையை தரும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரர் தான் உணவை அளிப்பதாக நமக்கு சொல்லப்படுகின்றது. சின்ன எறும்பிலிருந்து பெரிய மிருகங்கள் வரை எல்லாத்துக்கும் ஈஸ்வரர் தான் படியளிக்கின்றார். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் செய்யணும் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. ஈஸ்வரர் நம்மை அனுப்பியிருக்கிறார் இந்த ஜீவராசிகளுக்கு உணவை தருவதற்காக அப்படின்னு நாம் யோசிக்கணும். சின்ன எறும்புகள் எல்லாமே அந்த தெருவில் போய்கொண்டிருக்கும். இந்த மாதிரி பச்சரிசி மாவில் கோலம் போடும்போது அந்த பச்சரிசியை அது சாப்பிட்டு உயிர் வாழும். ஆனால் இன்றைய நிலை பார்த்திங்கன்னா கோலக்கட்டியில் நாம் கோலம் போடுறோம். அந்த கோலக்கட்டியை பச்சரிசி அப்படின்னு நினச்சி அது சாப்பிட்டுது அப்படின்னா அதுக்கு இது சுண்ணாம்பு தானே. அதனால் அந்த சுண்ணாம்பை சாப்பிடும்போது அதனுடைய அந்த வாய் அப்படின்றது ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா? இந்த சுண்ணாம்பு சாப்பிட்டதின் காரணமாக அதற்கு பாதிப்பு ஏற்படும். இதன் காரணமாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் கடன்கள் ஏற்படுவதாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அதனால் இவற்றை தவிர்த்து பச்சரிசி மாவாலோ அல்லது கோலமாவில் கொஞ்சம் பச்சரிசி கலந்தோ கோலம் போடும்போது இந்த ஜீவராசிகள், இதற்கு பூத யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஜீவராசிகளுக்கு நாம் உணவை கொடுத்தவர்கள் ஆவோம். இதன் மூலமாக மறைமுகமாக நமக்கு கடன்கள் என்பது ஏற்படாது. இது நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் இதுதான் உண்மை. முடிந்தவரை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிப்பதை நீங்களே பார்ப்பீங்க. இந்த மார்கழி மாதத்தில்
அந்த ஒரு சங்கல்பத்தை எடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. நம்ம பார்த்து மற்றவர்கள் செய்வாங்க, அவர்களை பார்த்து மற்றவர்கள் செய்வாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக செய்து கொண்டு போனால் அந்த உயிரினங்களுக்கும் உணவு கிடைத்தா மாதிரி ஆச்சு, நம்முடைய கடனும் அடைந்தா மாதிரி ஆச்சு, நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்ததை நாமும் கடைபிடித்தா மாதிரி ஆச்சு. அதனால் முடிந்தவர்கள் தயவு செய்து இதை முயற்சித்து பாருங்கள். அது நகைக்கடனாக இருந்தாலும், தனிநபர் கடனாக இருந்தாலும், பேங்க்ல லோன் வாங்கியிருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிப்பதை நம்மால் பார்த்து உணர முடியும். ஏன் அப்படின்னா, இந்த ஜீவராசிகளுக்கு உணவை தருவது அப்படின்றது நம்முடைய கடமையாக, நிறைய யஜ்ஞங்களில் இந்த பூத யஜ்ஞம் கூட நம்முடைய கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அதனால் இந்த ஜீவராசிகளுக்கு நாம் உணவை தருவோம். இதன் மூலமாக நாமும் சௌக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.